ராஜேந்திர சோழன் சோழ குலத்தின் பேரரசன். கால் தடம் பட்ட இடம் எல்லாம் தன்னோட ஆளுமைக்கு கீழே கொண்டு வந்த மாவீரன். அவனோட வீரத்துக்கும் பராக்கிரமத்துக்கும் எல்லையே இல்லை அப்படின்னு உலகத்துக்கு காட்டுறதுக்கு கடல் தாண்டி போர் புரிந்தவர். தீவு அந்தமான், இலங்கையிலேருந்து இந்தோனேஷியா, ஜப்பான்ல சுமத்ரா தீவு, சிங்கப்பூர், மலேசியான்னு தன்னோட அரசாட்சியை விரிவுபடுத்தியிருக்காரு. கடல் கடந்து போரிட்டது மட்டும் இல்லாம இந்தியாவில இமயமலை வரையும் சென்று போரிட்டு இருக்காரு. சோழர்களின் வெற்றி எதிர்காலத்துல எல்லாருக்குமே தெரியணும் அப்படின்றதுக்காக ஒரு புதிய தலைநகரை அமைச்சாரு. கங்கை வரையும் போய் போரிட்டு வெற்றி பெற்றதுனால கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு தன்னோட தலைநகருக்கு பேர் வச்சாரு. புதிய தலைநகரமான கங்கை கொண்ட சோழபுரத்துல ஒரு புதிய ஏரியை உருவாக்குனாரு. வெற்றியின் சின்னமா கங்கையிலிருந்து பொற்கொடத்துல எடுத்துட்டு வந்த தண்ணீர் எல்லாம் இவர் உருவாக்கின ஏரியில கலந்தாரு. இந்த ஏரிக்கு சோழகங்கம் அப்படின்னு பேர் வச்சாரு. இந்த சோழகங்கம் ஏரிக்காக கொள்ளிடத்திலிருந்து 60 கல் தொலைவுக்கு கால்வாய் வெட்டி சோழகங்கத்துக்கு நீர்வழி தடம் உருவாக்குனாரு. இந்த புதிய தலைநகர்ல சிவபெருமானுக்காக கங்கை கொண்ட சோழீஸ்வரர் அப்படின்னு ஒரு பெரிய கோயிலை அமைச்சிருக்காரு.